இன்னைக்கும் ஒரு அருமையான வசனம் நம்ம பார்க்கலாமா? கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஃப்ரெண்ட்ஸ், ஏசப்பா சிலுவையிலே தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். அதே போல நம்முடைய பாவ வாழ்க்கை, நம்முடைய பழைய சுபாவங்கள், நம்முடைய சுயம் எல்லாமே அவரோட கூட சிலுவையில் அறையப்படுவதுதான். இதுதான் மெய்யான ஒரு மாற்றம். இந்த மாற்றத்தை நம்முடைய இருதயத்துல கிறிஸ்து நடப்பிக்கணுங்கிறதுக்காகவே நம்ம சுமக்க வேண்டிய சிலுவையை அவர் சுமந்து கொண்டார். நம்ம சகிக்க வேண்டிய தண்டனைகளை எல்லாம் அவர் சகித்து கொண்டார். நம்ம செலுத்த வேண்டிய எல்லா கடன்களையும் அவர் செலுத்தி விட்டார். ஃப்ரெண்ட்ஸ், இனி கிறிஸ்துவின் சுயம் நமக்குள்ளிருந்து வெளிப்பட வேண்டும். அதனால நம்ம அவருடைய பாதத்தில் முற்றிலுமாய் அர்ப்பணிப்போம். அவர் எப்படி தம்மை தாமே நமக்காக கொடுத்தாரோ அப்படியாகவே நாமும் அவருடைய பாதத்திலே முற்றிலுமாய் அர்ப்பணிப்போம். அதாவது கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்து உயிர் தெழுந்தது போல நாமும் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டு, அதாவது நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், நம்முடைய சரீர அவயவங்கள், நம்முடைய பாவ சிந்தனைகள், பழைய சுயம், பழைய சுபாவங்கள் எல்லாமே சிலுவையில் அறையப்பட்டு, நம்முடைய பழைய மனுஷீகம் சிலுவையில் அறையப்பட்டு, அவரோட கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு, அவரோட கூட உயிர் தெழுந்து வேறு மனுஷனா வேறு மனுஷியா மாறணுங்கிறதுக்காகவே அவர் சிலுவையை சுமந்தார். இது ஒரு அற்புதமான மாற்றம். இந்த மாற்றம் நாளுக்கு நாள் நடந்து கொண்டே இருக்கும். ஒரே நாள்ல நடக்கிறது இல்ல, நாளுக்கு நாள் நடந்து கொண்டே இருக்கும். அதனால கிறிஸ்துவின் பாதத்துல நீங்க உங்களை அர்ப்பணிச்சிருங்க. அவர் உங்களை அற்புத விதமா நடத்துவார். அவர் ஜீவனுள்ளவர். அவர் உங்களுக்குள்ளிருந்து ஜீவனாய் வெளிப்பட்டு அநேகருக்கு உங்களை அற்புதமாகவும் அடையாளமாகவும் நிறுத்த அவர் விரும்புகிறார்.